Hey guys, இன்னைக்கு வீடியோல Redmi Buds 5 இந்த இயர்பட்ஸோட கனெக்ஷன் அண்ட் ஆப் சப்போர்ட் இருக்கு. ஸோ அதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு, ஸோ அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ Redmi Buds 5ஓட பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த Redmi Buds 5 அரௌண்ட் 3000க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி நாய்ஸ் பட்ஸ் X0 ரிவ்யூ போடும்போது நான் லாஸ்ட்டில் சொல்லியிருப்பேன் Redmi Buds 5 இயர்பட்ஸில் நல்ல ஒரு யூசர் வேல்யூ இருக்குன்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸோ அந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் Redmi வந்து இந்த வாட்டி கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிவ்யூ வீடியோ நெக்ஸ்ட் வந்து வரும் அப்கமிங் டேஸில். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாக்ஸ் வந்து இதுதான் Redmi Buds 5. ஒன்ஸ் நீங்கள் பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு கார்டு வந்து இருக்கும் Xiaomi அப்படின்னு போட்டு. அண்ட் தென் யூசர் மேனுவல் இருக்கும், அண்ட் ஒரு சில புக்லெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் ஒரு ஷார்ட் லென்த்தில் USB Type-C கேபிள், 2 pair ஆஃப் இயர் டிப்ஸ், லார்ஜ் ஸ்மால் அப்படின்ட்டு 2 லொக்கேஷனில் வந்து இயர் டிப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஃபைனலி Redmi சார்ஜிங் கேஸ் வித் இயர்பட்ஸ் வந்து உங்களுக்கு பாக்ஸில் இருக்கும். ஸோ இந்த வாட்டி இயர்பட்ஸும் வந்து நல்ல ஒரு டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ சார்ஜிங் கேஸோட டோர் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. ஸோ செம்மையாகவும் இருக்குது. அண்ட் ப்ளஸ் வந்து ஒன்ஸ் ஓப்பன் பண்ணினே உள்ள ஒரு ஷைனிங் லுக்கில் வந்து கொடுத்துருக்காங்க கேஸு. அண்ட் LED இண்டிகேட்டர் நல்லா ஒரு நீட்டாக ஒரு LED லைட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியில் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் இருக்கிற ஒரு டாப் 5+ ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துனே இதில் Google Fastpair சப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் எவ்ரி டைம் கேஸ் டோர் ஓப்பன் பண்ணோன்னே நியூ டிவைஸாக இருந்தால் இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு பாப்அப் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ளஸ் Google Fastpairோட செட்டிங்ஸில் போனீங்கன்னா பேட்டரி பர்சன்டேஜ் டீட்டெயில்ஸ் பார்க்க முடியும். அண்ட் ஃபைண்ட் மை இயர்பட்ஸ் அந்த மாதிரி ஃபீச்சர்லாம் வந்து யூஸ் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்னன்னா, இந்த Redmi Buds 5 இயர்பட்ஸில் வந்து மேனுவல் பேரிங்கும் இருக்குது, ஆட்டோ பேரிங்கும் இருக்குது. ஸோ மேபி நீங்கள் டக்குன்னு ஒரு டிவைஸ் ஒரு நியூ டிவைஸில் கனெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த Redmi Buds 5ஓட சார்ஜிங் கேஸோட ரைட் சைடில் பார்த்தா ஒரு செட்டப் கீ வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கீ ஒரு 2 செகண்ட் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணணும். ஸோ ஒன்ஸ் 2 செகண்ட் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஒயிட் லைட் வந்து பிளிங்க் ஆகும். ஸோ இப்போ வந்து மேனுவல் பேரிங் மோடில் போயிடுச்சு. அண்ட் ஆஃப்டர் தட் நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் கனெக்ட் கொடுத்தா போதும். அண்ட் நீங்கள் லேப்டாப், ஐஃபோன் எதில் கனெக்ட் பண்ணாலும் ப்ளூடூத் செட்டிங்ஸில் போய்ட்டு அவைலபிள் டிவைஸ் லிஸ்ட்டில் போனீங்கன்னா கண்டிப்பாக Redmi Buds 5 காமிச்சிடும். டக்குன்னு கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஃபீச்சர், இந்த Redmi Buds 5 இயர்பட்ஸில் ஆப் சப்போர்ட் போத் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் அண்ட் ஐஃபோன்ஸ்க்கு சப்போர்ட் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் இல்லை ஆப் ஸ்டோரில் போய்ட்டு Xiaomi இயர்பட்ஸ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு Redmi Buds 5 வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக காமிச்சிடும் ஒன்ஸ் ப்ளூடூத்தோட கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா. ஸோ இது வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்க்கும் கிடைக்கும், ஐஃபோன்ஸ்க்கும் கிடைக்கும். ஐஃபோன்ஸ்லேயும் Xiaomi இயர்பட்ஸ் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த Redmi Buds 5 இயர்பட்ஸில் டுவல் கனெக்ஷன் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த இயர்பட்ஸை ஒரு டிவைஸில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா Xiaomi இயர்பட்ஸ் ஆப்பில் போயிட்டு அடிஷ்னல் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. ஸோ இதில் வந்து டுவல் கனெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை ஃபர்ஸ்ட் எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ ஆஃப்டர் தட் ஃபர்ஸ்ட் ஃபோனில் வந்து நீங்கள் ப்ளூடூத் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுங்க. பட் ப்ளூடூத் ஆஃப் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஸோ ஜஸ்ட் கேஸில் 2 இயர்பட்ஸ் வச்சதுக்கப்புறமா அதே மாதிரி வந்து ரைட் சைடில் இருக்கிற பட்டனை வந்து ஒரு 2 செகண்ட் ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணுங்கள். இப்போ அகைன் இயர்பட்ஸ் வந்து மேனுவல் பேரிங் மோடுக்கு என்டர் ஆகிட்டு இருக்கும். இப்போ உங்களோட அடுத்த டிவைஸ் எந்த ஃபோனில் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஆண்ட்ராய்ட் ஃபோன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டயலாக் பாக்ஸ் வந்துடும். லேப்டாப் இல்லை ஐஃபோன்னா அவைலபிள் டிவைஸ் லிஸ்ட்டில் பாருங்கள் ப்ளூடூத்தில். ஸோ இருக்கும், ஜஸ்ட்டு கனெக்ட் கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் செகண்ட் ஃபோனில் நீங்கள் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா அகைன் உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபோன் வந்து எடுத்துக்கோங்க. அதில் போய்ட்டு ப்ளூடூத் செட்டிங்ஸில் போய்ட்டு ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி பேக்டு லிஸ்ட்டில் தான் இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா போதும், கனெக்ட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா Redmi Buds 5 2 ஃபோன்லேயும் ஆல்வேஸ் கனெக்டட்லேயே வந்து இருக்குது. ஸோ தட் உங்களால் எந்த ஃபோனில் நீங்கள் ரீசெண்டாக மியூசிக் ப்ளே பட்டன் அழுத்துறீங்களோ அதில் இருக்கிற ஆடியோ வந்து உங்களுக்கு Redmi Buds 5 வழியாக கேட்கும். அண்ட் கால்ஸ் 2 ஃபோனில் எதில் வந்தாலும் Redmi Buds 5 யூஸ் பண்ணி கால் பேச முடியும். அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர் அந்த Redmi Buds 5 என்னன்னா இன்இயர் டிடெக்ஷன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இயர்பட்ஸை வியர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மியூசிக் ப்ளே ஆகும். இயர்பட்ஸை காதுலேருந்து எடுத்துட்டிங்கன்னா மியூசிக் வந்து பாஸ் ஆகிடும். மேபி உங்களுக்கு இன்னியர் டிடெக்ஷன் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஸோ சேம் Xiaomi இயர்பட்ஸ்ன்ற அந்த அப்ளிகேஷனில் போயிட்டு அடிஷ்னல் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா இன்னியர் டிடெக்ஷன் இருக்கும், அது டிஃபால்ட்டாக ஆனில் இருக்கும், ஆஃப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இயர்பட்ஸை வந்து வியர் பண்ணாலும் ஆடியோ ப்ளே பண்ணிங்கன்னா ஆல்வேஸ் ப்ளேலே இருக்கும். அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் இதில் பார்த்தீங்கன்னா டீப் மோட், பேலன்ஸ்டு மோட் அண்ட் லைட் மோடுன்னு இருக்குது. ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் பற்றி நான் ரிவ்யூவில் வந்து சொல்கிறேன், பிகாஸ் இன்னும் ஃபுல்லாக நான் இதை செக் பண்ணல. அண்ட் அதே மாதிரி ஆப்பில் வந்து மற்ற ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்காக கேஸ் அண்ட் இயர்பட்ஸ் பேட்டரி ஆல்வேஸ் காமிச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ ஈஸியாக நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ பேசிக் ஃபீச்சர். அண்ட் அதே மாதிரி டச் ஃபங்க்ஷன் வைஸ் எல்லா டச் ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது, இன்க்ளூடிங் வால்யூம் கண்ட்ரோல். பட் வால்யூம் கண்ட்ரோல் மட்டும் நீங்கள் இயர்பட்ஸ் வாங்கினதுக்கப்புறம் ஆப்குள்ளே போய்ட்டு டேப் லெஃப்ட் அண்ட் டேப் ரைட் வந்து நன் ஆப்ஷனில் தான் இருக்கும். ஸோ அது சிங்கிள் டேப்புக்கு வந்து நீங்கள் வால்யூமுக்கு வந்து செட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட்டுக்கு வால்யூம் டவுன் அண்ட் ரைட்டுக்கு வால்யூம் அப்.
அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் சாங் அண்ட் ப்ரீவியஸ் சாங்குக்கு ட்ரிபிள் டேப்பில் வந்து செட் பண்ணிக்கோங்க. அண்ட் வாய்ஸ் அசிஸ்டன்ட் வேணும்னா ப்ரெசன்ட் ஹோல்டில் ஒரு சைடுக்கு நாய்ஸ் கேன்சலேஷனும் இன்னொரு சைடுக்கு வாய்ஸ் அசிஸ்டன்ட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்டு கேம் மோட் பற்றி கேட்டிங்கன்னா, பட் கேம் மோட் இது வரைக்கும் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ கேம் மோட் ஆப்ஷன் வந்து அவங்க கொண்டு வரல. மேபி ஃபியூச்சரில் ஏதாவது அப்டேட் கொண்டு வராங்களா பார்ப்போம். ஸோ ஓவராலாக இந்த ரெட்மி பட்ஸ் 5 இயர்பட்ஸில் ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. ஒரு பெஸ்ட் வேல்யூ TWS இயர்பட்ஸ்னு சொல்லலாம். பட் இந்த வீடியோ ஒரு ரிவ்யூ வீடியோ கிடையாது. இன்னும் நம்ம வந்து ஆடியோ பற்றி பேசல, கால்ஸ் பற்றி பேசல, இதை மூணுத்தை பற்றி ரிவ்யூ சொல்லும் போது சொல்கிறேன். ஸோ ஏன்னா இப்போ தான் இந்த இயர்பட்ஸ் வந்து நான் ஆடியோ வந்து ஓட விட்ருக்கேன். ஸோ அது வந்து கொஞ்சம் ஹவர்ஸ்க்கு வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு தியரி வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு இயர்பட்ஸை வந்து பாக்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு உடனே நீங்கள் அதை எடுத்து கேட்டவுடனே உடனே நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது அந்த இயர்பட்ஸ் வந்து இப்படி தான் அதோட ஆடியோ இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து இது உள்ளே இருக்குது பார்த்தீங்களா டிரைவர். ஸோ அது வந்து ஒரு மெக்கானிக்கல் ஒரு மூவிங் பார்ட்ஸ் தான் அது. ஸோ மேனுஃபேக்சர் பண்ணி ஒரு மாதத்துக்கு மேலே கூட இருக்கலாம். ஸோ அதனால் அது வந்து மூவிங்கே ஆகாமல் இருந்திருக்கும். ஸோ கொஞ்சம் ஹவர்ஸ்க்கு வந்து அதை பாட்டு ஓட விட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அதோட ஸ்டேபிளான ஒரு ஆடியோ குவாலிட்டியை வந்து நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம ஜட்ஜ் பண்ணாதான் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அண்டு இதை வந்து ஆடியோ ஃபீல்டில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பர்னிங் இன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை நான் ரீசெண்டாக ஒரு சில இயர்பட்ஸில் நான் எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு மாதிரி கேட்கும், கொஞ்சம் டேஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்போ தான் அது வந்து கரெக்டாக வந்து ஒரு ஸ்டேபிளாக வந்து இருக்கும். வெல் ஓவராலாக அவ்வளோதான் இப்போ இந்த ரெட்மி பட்ஸ் 5 இயர்பட்ஸோட அன்பாக்சிங், கனெக்ஷன் அண்ட் ஒரு டாப் 5+ ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்தோம். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி ரெட்மி பட்ஸ் 5 யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.